Welcome children, hope you are all fine. In the last classes, you had learnt about sea turtles. As a continuation, today we are going to learn about vocabulary and skills related to this lesson. குழந்தைகளே, சென்ற ஆங்கில பாட வேளைகளில் கடல் ஆமைகளை பற்றி கற்றிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்று இப்பாடத்திற்கான சொற்தொகுதி பற்றியும் இப்பாடப்பகுதி தொடர்புடைய திறன் பற்றியும் கற்றுக்கொள்ள போகின்றோம். Students, let us start with vocabulary. You have to find any 5 words related to sea from the text. Write them below, then use the words to frame sentences of your own. Are you ready? குழந்தைகளே, முதலில் இப்பாடத்திற்கான சொற்தொகுதியுடன் தொடங்குவோம். ஏற்கனவே நீங்கள் கற்ற இப்பாட பகுதியிலிருந்து கடல் தொடர்பான ஏதேனும் 5 சொற்களை கண்டறியுங்கள். அவைகளை எழுதி கொள்ளுங்கள். பிறகு அச்சொற்களை கொண்டு நீங்களே வாக்கியங்களை உருவாக்குங்கள். The first one is beach, means a sandy shore. beach என்றால் மணப்பாங்கான கடற்கரை. beach என்ற சொல்லை கொண்டு வாக்கியத்தில் அமைக்கலாம். உதாரணமாக சில வாக்கியங்களை பார்ப்போம். Here are the sentences. First one, we like to play in the sandy beach. நாங்கள் மணற்பாங்கான கடற்கரையில் விளையாட விரும்புகிறோம். Second one, Marina is one of the best beaches in the world. நம் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உலகில் உள்ள சிறந்த கடற்கரைகளுள் ஒன்று. Next one, coastal, means relating to the coast. coastal என்றால் கடலோரம் என்று பொருள். Here are the sentences. coastal என்ற சொல்லை கொண்டு வாக்கியத்தில் அமைக்கலாம். உதாரணமாக சில வாக்கியங்களை பார்ப்போம். First one, I am walking in the coastal area. நான் கடலோர பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றேன். Second one, the coastal path is a popular route for walkers. கடலோர பாதை நடைபயணம் மேற்கொள்வோருக்கு பிரபலமான வழி. Next one is children, marine, means belonging to the sea or existing in the sea. marine என்றால் கடல் சார்ந்த என்று பொருள். marine என்ற சொல்லை கொண்டு வாக்கியத்தில் அமைக்கலாம். சில உதாரணங்களை பார்ப்போம். Next one, the marine animals are dying because of trash being dumped into the ocean. பெருங்கடல்களில் குப்பைகளை கொட்டி சேர்ப்பதால் கடல் சார்ந்த விலங்குகள் இறந்து கொண்டிருக்கின்றன. Second one is, the students talked to marine biologist. மாணவர்கள் கடல்சார் உயிரியல் வல்லுநர்களிடம் பேசினர். Next one is species, means a group of living things that all share common characteristics. species என்றால் சிற்றினம் என்று பொருள். பொதுவான பண்புகளை கொண்ட உயிரிகளின் குழு. species என்ற சொல்லை கொண்டு வாக்கியத்தில் அமைக்கலாம். உதாரணமாக சில வாக்கியங்களை பார்ப்போமா children? First one, an example of species is all human beings. அனைத்து மனிதர்களும் சிற்றினத்திற்கான உதாரணம் ஆகும். Second one is, there are so many species of sea animals. கடல் விலங்குகளில் ஏராளமான இனங்கள் உள்ளன. Next one, flippers, means a broad flat limb without fingers used for swimming by sea animals. flippers என்றால் கடல் விலங்குகளுக்கு நீந்த உதவும் அகன்ற தட்டையான விரல்கள் அற்ற துடுப்பு போன்ற உறுப்பு. flippers என்ற சொல்லை கொண்டு வாக்கியத்தில் அமைக்கலாம். உதாரணமாக சில வாக்கியங்களை நாம் பார்ப்போம். Number 1, do penguins have flippers? Yes, they have. பெண்குயின்கள் துடுப்பு போன்ற உறுப்பை கொண்டிருக்கின்றனவா? ஆம். Second one is, the sea animals swim by moving their flippers. கடல் விலங்குகள் துடுப்பு போன்ற உறுப்பை கொண்டு நீந்துகின்றன. The next one is camouflage, means hide or disguise. camouflage என்றால் ஒளித்துவை அல்லது மறைத்துவை என்று பொருள். camouflage என்ற சொல்லை கொண்டு வாக்கியத்தில் அமைக்கலாம். உதாரணமாக சில வாக்கியங்களை பார்ப்போம். The first one is,
The portal was camouflaged by sand and shrubs. நுழைவு வாயில் மணல் மற்றும் புதர்களால் மறைக்கப்பட்டது. Second one is, they camouflaged him behind the tree. அவர்கள் அவனை மரத்திற்கு பின்னால் ஒளித்து வைத்தனர். Students, hope you are now clear with the meanings and usage of the words such as beach, coastal, marine, spaces, flippers and camouflage. குழந்தைகளே, தற்போது beach, coastal, marine, species, flippers, camouflage போன்ற வார்த்தைகளின் பொருளையும் அவற்றின் பயன்பாட்டையும் நன்கு அறிந்து தெளிந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Now we move on to homophones. நாம் homophones பகுதிக்கு செல்வோம். What is a homophone? Homophone என்றால் என்ன? பார்க்கலாமா? It refers to each of two or more words having the same pronunciation but different meanings, origins or spelling. Children, homophone என்பது இரு சொற்கள் ஒரே ஒலிப்பையும் ஆனால் வெவ்வேறான பொருளையும் தோற்றத்தையும் எழுத்தாக்கத்தையும் கொண்டிருக்கும். Here are the examples. ஹோமோஃபோனுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். First one, mail, mail. M-A-I-L, mail என்றால் அஞ்சல். M-A-L-E, mail என்றால் ஆண். The second one is meat, meat. M-E-A-T, meat என்றால் இறைச்சி. M-E-E-T, meat என்றால் சந்தி. Next one is children, flour, flour. F-L-O-U-R, flour என்றால் மாவு. F-L-O-W-E-R, flower என்றால் மலர். Fourth one is herd, herd. H-E-A-R-D, herd என்றால் கேட்டான். H-E-R-D, herd என்றால் மந்தை. Fifth one is no, no. K-N-O-W, no என்றால் அறிந்து கொள். N-O, no என்றால் இல்லை. The sixth one is made, made. M-A-D-E, made என்றால் உருவாக்கினான். M-A-I-D, made என்றால் பணிப்பெண். Seventh one is pale, pale. P-A-I-L, pale என்றால் வாளி. P-A-L-E, pale என்றால் வெளுத்த. Eighth one is peace, peace. P-E-A-C-E, peace என்றால் அமைதி. P-I-E-C-E, peace என்றால் சிறு துண்டு. Ninth one is right, right. R-I-G-H-T, right என்றால் சரி வலம். W-R-I-T-E, right என்றால் எழுது. Tenth one is some, some. S-O-M-E, some என்றால் சில. S-U-M, some என்றால் தொகை. Students, hope you got an idea about homophones. Now, we are going to look at an exercise related to this. Children, here you have to fill in the blanks with words that convey the correct meaning of the sentences. வாக்கியங்கள் சரியான பொருளை தரும் வகையில் சரியான சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. Tiny hatchlings fall dash to many predators. மிகச்சிறிய ஆமை குஞ்சுகள் பல கொற்றுண்ணிகளுக்கு இரையாகின்றன. Pray, P-R-A-Y, pray என்றால் கடவுளை வணங்கு. P-R-E-Y, pray என்றால் இரை. The correct answer is tiny hatchlings fall prey, P-R-E-Y, prey to many predators. The second one is sea turtles live their dash life in the sea. கடல் ஆமைகள் வாழ்க்கை முழுமையும் கடலில் வாழ்கின்றன. H-O-L-E, hole என்றால் துளை. W-H-O-L-E, whole என்றால் முழுமை. The right answer is W-H-O-L-E, whole. Sea turtles live their
whole life in the sea. The next one is the turtles come ashore only during the dash. கடல் ஆமைகள் இரவு நேரத்தில் மட்டுமே கடற்கரைக்கு வருகின்றன. NIGHT night என்றால் இரவு. KNIGHT night என்றால் போர் வீரன். The right answer is NIGHT. The turtles come ashore only during the night. The next one is the predators follow the dash of the turtles to eat their eggs. கொன்றுண்ணிகள் கடல் ஆமைகளின் முட்டைகளை உண்ண அவற்றின் வாசனையை பின்தொடர்கிறது. SENT sent என்றால் அனுப்பினான். SCENT sent என்றால் வாசனை. The right answer is SCENT sent. The predators follow the scent of the turtles to eat their eggs. The next one, the female turtles lay eggs and go back to the dash. பெண் கடல் ஆமைகள் முட்டைகளை இட்டுவிட்டு கடலுக்கு திரும்ப செல்கின்றன. SEEC என்றால் பார். SEAC என்றால் கடல். The right answer SEAC. The female turtles lay eggs and go back to the sea. Students, hope this exercise helped you learn homophones in a better way. Children, here is an other activity which help you gain further knowledge on homophones. It is a crossword puzzle. தற்போது homophones பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாமா? அதற்காக ஒரு குறுக்கெழுத்து புதிரை பார்ப்போம். Children, first clue is this word rhymes with seen. இச்சொல் SEEN seen என்றவாறு ஒலிக்கும். Children, here SEEN seen என்றால் பார்த்திருந்தான். SCENE seen என்றால் காட்சி. Then the second one is this animal had 2 horns and a spotted coat. இவ்விலங்கு புள்ளிகள் கொண்ட தோலையினையும் 2 கொம்புகளையும் கொண்டிருக்கின்றது. Can you guess the answer? Yes, it is a deer. DEER, deer என்றால் மான். Children, here are the difference. DEAR, deer என்றால் அன்பான. DEER என்றால் மான். The third clue is this is a huge sea animal. இது ஒரு பெரிய கடல் விலங்கு. Children, can you guess the answer? Yes, it is a whale. WHALE, whale என்றால் திமிங்கலம். Now we see the difference. WAIL, whale என்றால் ஓலமிடு, புலம்பு என்று அர்த்தம். WHALE, whale என்றால் திமிங்கலம். Then the fourth one is sounds like hair. இச்சொல் hair என்பது போல ஒலிக்கும். Can you guess the answer? Yes, it is hare. HARE, hare என்றால் முயல். Now we see the difference. HAIR, hair என்றால் முடி. HARE, hare என்றால் முயல். Children, fifth clue is shines brightly. இது பளபளப்பாக ஒளிரும். Can you guess the answer? Yes, it is sun. SUN, sun என்றால் சூரியன். We see the difference. SON, sun என்றால் மகன். SUN, sun என்றால் சூரியன். Then the last one, sixth one, rhymes with load. இது LOAD, load என்றவாறு ஒலிக்கும். Yes, can you guess the answer? Yes, children, it is road. ROAD, road என்றால் சாலை. Now we see the 3 differences here. First one is LOAD, load. Children, we see the difference now.
RODE road என்றால் சவாரி செய்தான். ROAD road என்றால் சாலை. Children, here is the solved crossword puzzle for you. Shall we look at it? The first one is SCENE, seen. The second one is DEER, deer. The third one is WHALE, whale. The fourth one is HARE, hare. The fifth one is SUN, sun. And the sixth one, last one is ROAD, road. Children, have you all enjoyed this puzzle? Good. Children, next let us look at language checkpoint, in which we are going to learn about the usage of words such as much, many, little, few, every, each, any and some. Children, we usually say, I cannot see much stars in the sky. Instead of, we have to say, I cannot see many stars in the sky. The reason is, we have to use many with countable plural nouns, whereas we have to use much with uncountable nouns. Children, the next one, I have little friends. Instead of, we have to say, I have few friends. The reason is, we have to use few with countable nouns, whereas we have to use little with uncountable nouns. Children, the next one, we shouldn't say every test contains about 20 questions, but we have to say each test contains about 20 questions. Then we'll see the reason here. Each refers to an individual object or person, whereas every refers to a group of objects or people. Children, the last one is, children, we shouldn't ask, is there any lemonade left? But we have to ask, is there some lemonade left? The reason we see is, any is used for questions and negatives, but some is used for positive. Dear children, now I am going to read the flash news. Listen to it and respond to the questions. At 10 a.m. today, a monkey escaped from the zoo. The zookeeper was entering the cage to feed the animal when he saw it breaking through the fence. Quickly, he rang up the police station to report the escape. If you see the monkey, you must inform the police to the following number: 180345778. Children, here are the questions. What escaped from the zoo? A tiger or a monkey? Yes, you are right. A monkey is the right answer. A monkey escaped from the zoo. Then, when did it escape? At 10 p.m. or at 10 a.m.? You are absolutely right. At 10 a.m. is the right answer. It escaped at 10 a.m. Children, what did the zookeeper do? The first option is rang up the police. The second one is rang up the warden. The right answer is rang up the police. The zookeeper rang up the police. The last question is, when should you call or dial 180345778? The first option is when you see the monkey. The second option is to report the escape of the monkey.
What is the right answer? Can you guess it? Yes, it is when you see the monkey. Children, next you look at the picture and give a short talk about it using the words given. The words are sand, waves, wind, as soon as, collect, enjoy, hatchlings, basket, boys, night, rough sea, many eggs, incubate, hatchery, and after. Children, here is a model short talk. Hi friends, I am Tina. Last night, I went to beach along with my cousins. During that time, the sea was rough. We enjoyed when the waves touched our feet. Then we saw many eggs of turtles on the shore. Later, we came across many hatchlings, which was a pleasant sight. At last, we collected those hatchlings in a basket and left them in the sea. Children, next one is very interesting. You just see tortoises and turtles are not the same. Read the facts given and list the similarities and differences between them. Children, now we'll see similarities. The first similarity is both belong to reptile family. Then both have long life. Then we switch on to differences. First one, tortoise is a land animal, whereas turtle is a sea animal. Tortoise has tiny feet, whereas turtle has flippers. Tortoise eats grass, weeds and flowers, whereas turtle eats insects and bugs. Tortoise is a reptile and dwells well on land. A turtle is a reptile and dwells well in the water. Tortoise ஒரு ஊர்வன இனத்தை சார்ந்த உயிரி. அது நிலத்தில் நன்கு வாழும். Turtle ஒரு ஊர்வன இனத்தை சார்ந்த உயிரி. அது நீரில் நன்கு வாழும். Tortoises are found mostly in Asia and Africa, but some species exist in Americas too. Turtles are found mostly in Africa and America. பெரும்பான்மையான டார்டல்ஸ்கள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. ஆனால் சில இனங்கள் அமெரிக்காவிலும் உள்ளன. பெரும்பான்மையான டர்ட்டில்கள் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவில் காணப்படுகின்றன. Tortoises have mostly large dome-shaped shells, but turtles have mostly flat, streamlined shells. ஆமையின் ஓட்டின் வடிவம். டார்டஸ்கள் பெரும்பாலும் குவிந்த மாடம் போன்ற வடிவம் கொண்ட ஓடுகளை கொண்டிருக்கும். ஆனால் டர்ட்டில்கள் பெரும்பாலும் தட்டையான நெறிப்படுத்தப்பட்ட ஓடுகளை கொண்டிருக்கும். Weight of the shell. The shells of the tortoises are heavier, but the turtles have generally lightweight shells. டார்டஸ்களின் ஓடுகள் கனமாக, அதாவது எடை மிகுந்ததாக இருக்கும். ஆனால் டர்ட்டில்களின் ஓடுகள் இலகுவாக, அதாவது எடை குறைந்ததாக இருக்கும். Limbs. Feet of the tortoises are short and sturdy with bent legs, but turtles have webbed feet with long claws. டார்டஸ்களின் பாதங்கள் சிறியவையாக மற்றும் வலிமையாக வளைந்த கால்களை கொண்டிருக்கும். ஆனால் டர்ட்டில்கள் நீண்ட நகங்களுடன் விரலடை சவ்வு கொண்ட பாதங்களை கொண்டிருக்கும். Birth. Tortoise hatchlings move from their nest to the mother's burrow soon after the birth, but turtle hatchlings stay in their nest on their own for 90 to 120 days.
டாட்டர்ஸ்களின் குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவந்த உடனே தங்களது தாயின் வலைக்கு செல்கின்றன. ஆனால் டர்ட்டில் ஆமை குஞ்சுகள் மொத்தமாக 90 முதல் 120 நாட்களை எடுத்துக்கொள்கின்றன. கிங்டம் ஆஃப் டாட்டர்ஸ் அண்ட் டர்ட்டில் இஸ் அனிமலியா. டாட்டர்ஸ் மற்றும் டர்ட்டில் இரண்டுமே பெரும் உயிரின பிரிவில் விலங்கினத்தை சார்ந்தவை. கிளாஸ் ஆஃப் டாட்டர்ஸ் அண்ட் டர்ட்டில் இஸ் ரெப்டிலியா. டாட்டர்ஸ் மற்றும் டர்ட்டில் இரண்டுமே விலங்கினத்தில் ஊர்வன வகுப்பை சார்ந்தவை. Children, you have to write a paragraph from the contents of the table given. Frame sentences with words such as but, as well as whereas. But, as well as whereas போன்ற வார்த்தைகளை கொண்டு ஒரு பத்தி உருவாக்குக. Here is a model paragraph for you. A turtle as well as a tortoise belongs to the reptile family. A tortoise is a land animal, whereas a turtle is a sea animal. A turtle eats insects and bugs, but a tortoise eats grass, weeds, and flowers. A tortoise uses tiny feet to walk, whereas a turtle uses flippers to swim. Dear children, here you have to describe the picture using the words and phrases given. The words and phrases are many, sea animals, wonders, ocean, fishes, different colors, sizes, varieties, rare species, deep sea, under the sea. Children, here is a model description of the picture. There are many sea animals in the deep sea. A special and rare species are fishes. We could find so many different colors and sizes of objects and species which are infinite in the ocean. We do not know who created such species, but these are wonders under the sea. Dear children, let us have a recall on what we have learned so far. Framing sentences, homophones, crossword puzzle, similarities and differences between tortoise and turtle, a short talk, language checkpoint, picture description, and paragraph writing. Children, hope you have enjoyed and learned new things. Thank you, children.